மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல குழந்தை என்றால் பேயும் இறங்கும். ஆனா ஒரு தாயே பேயாய் மாறிய சம்பவம் தான் அது. 2 வயதையான ஒரு சிறு குழந்தைய பயங்கரமாக சித்திரவதை செய்த பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கு. இந்த சம்பவம் எங்க பதிவாச்சு, இந்த குழந்தை எப்படி இந்த தாயிட்ட சிக்குண்டது, என்ன வகையான சித்திரவதையை பண்ணினா அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மீகல்லாவ சிறுவர் பராமரிப்பு இல்லத்துல 2 வயதும் 1 மாதமுமே ஆன ஒரு குழந்தை நீதிமன்றத்தினூடாக ஒப்படைக்கப்படுது. இந்த குழந்தைகளை பராமரிக்கிற ஒரு வேலையில சேவையில இருந்த குறித்த பெண் இந்த சிறு குழந்தைய தனது செருப்பால 20 தடவைகள் அதன் முகத்தில் அடித்த கொடுமைக்காக, அடித்த குற்றத்திற்காக நிக்கவரட்டிய போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு குறித்த பிரிவினர் குறித்த பெண்ணை கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தி வராங்க. இந்த குழந்தைய செருப்பால முகத்துல 20 தடவை அடிச்சது மட்டுமல்ல, அடித்த இந்த சம்பவத்தை அங்க பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு ஊழியர் தனது தொலைபேசியில வீடியோ எடுத்து அங்க இருக்கின்ற ஓடனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோவை போலீசாருக்கு கொடுத்து தகவல் சொல்லித்தான் குறித்த பெண்மணியை இப்போது கைது செய்திருக்காங்க. இந்த காணொலியில இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்ட அந்த பெண்மணி தூஷண வார்த்தைகளாக இந்த குழந்தையை ஏசி 20 தடவைகள் அவங்களோட செருப்பால் அதனுடைய முகத்துல அடிக்கிற கொடுமை, திட்டுகின்ற கொடுமை, தூக்கி குத்துகின்ற கொடுமை, கிள்ளுகின்ற ஏசுகின்ற அனைத்து விடயங்களும் திட்ட தெளிவாக பதிவாக இருக்கு. இந்த காணொலியை வச்சுதான் கைது செஞ்சாங்க. இப்போது இந்த பச்சிளம் குழந்தைய வைத்திய பரிசோதனைக்காக, சிகிச்சைக்காக வேண்டி இந்த குழந்தை இப்போது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதாகவும் செய்தி பார்க்க கிடைத்தது. போலீசார் சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முதல் தடவையோ ஒரு தடவையோ நடந்த விஷயங்கள் கிடையாது. இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது பல்வேறு குழந்தைகளை மிக மோசமான முறையில இவர் தாக்கியிருக்க கூடும். இந்த குழந்தைய பல்வேறு காலகட்டங்கள்ல இவர் சித்திரவதை பண்ணிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதனால, உட்காயங்கள் பலது இருப்பதனால இந்த குழந்தை நெடுந்தூரம் இப்படி சித்திரவதைக்கு ஆளாக இருக்கலாம் என்ற ஒரு விஷயம் சந்தேகிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு என்னதான் தெரியும்? முகத்துல செருப்பால் அடிக்கிறது தாங்குற வயசா என்ன? நீ எல்லாம் குழந்தைய பெத்தவங்க தானே. இந்த குழந்தை விஷயத்துல எதுக்காக இப்படி கரடு முரடாக நடந்து கொண்டீங்க? வேலை பிடிக்கலையா? தொலைஞ்சு போங்க. உங்களை யார் இங்க வேலை செய்ய சொன்னாங்க? பெற்றோரோட அன்பில்லாம தவிக்கின்ற இந்த குழந்தைக்கு தாயாக இருந்து தாலாட்டி சீராட்டி பார்க்க வேண்டிய நீங்க எப்படி பேயா பிசாசாக மாறி இப்படியான ஒரு கொடுமையை செய்ய நினைச்சீங்க அப்படின்றதுதான் தெரியல. உங்களோட சொந்த குழந்தையாக இருந்தா இப்படி நீங்க நடந்திருப்பீங்களா? எத்தனை விஷயங்களை பொறுத்து தாங்கி கொண்டு பயணிச்சிருப்பீங்க? ஊரா பிள்ளை அப்படின்னா இப்படித்தான் நடந்து கொள்வீங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இது போன்ற இடங்கள்ல கண்டிப்பாக சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டு நீதிமன்றம் இதற்கான கட்டளைகளையும் பிறப்பிச்சு இதனுடைய ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்களை பராமரிக்கணும். இந்த குழந்தைகள் விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அடிக்கடி இது போன்ற நிலையங்களுக்கு விசிட் பண்ணி குழந்தைகளோட நிலைமைகள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பார்க்கலாமே. இது ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர் வீடியோ எடுத்து தகவல் சொன்னதுனாலதான் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. இல்லைன்னா இது வெளியே வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எனவே அரசு அதிகாரிகள் இது உங்களுடைய பொறுப்பு. நீங்க வெறுமனே இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு கம்ப்ளைண்ட் வந்தா மட்டும்தான் விசாரிப்பும் இடத்துல இருக்காம இது போன்ற நிறுவனங்களை போய் பார்த்து மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குழந்தைகளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்காணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தினூடாக கொடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆள் அனாதரவு அற்ற குழந்தைகள், பராமரிப்புக்கு யாரும் இல்லைன்னு தான் இப்படியான இடங்களை கொண்டாந்து விடுறாங்க. இங்கே ஒரு சித்திரவதை முகாம் நடக்குமாக இருந்தால் நிச்சயமா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அரசு அதிகாரிகள் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. பொறுக்கிறது பார்க்கலாம். இந்த பிசாச ஓட்டுறாங்களா இல்ல இந்த பிசாசுக்கு தகுந்த தண்டனை கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தந்தையே காம பிசாசாக மாறி தனது மகளை பலாத்காரம் செய்த கொடுமை, இதற்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். போதைக்கு அடிமையான ஒரு தந்தை தனது மகளை 3 தடவைகள் இப்படி பலாத்காரம் செய்ததன் காரணமாக குற்றம் என்று கணித்த காலி மேல் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றத்திற்கும் 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை நியமிச்சது மட்டுமல்ல, 10,000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தீர்ப்பாக எழுதியது ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இந்த அபராதத்தை செலுத்தாவிட்டால்
மேலும் 4 மாதங்களும் இந்த நட்டஈடை கொடுக்காவிட்டால் மேலும் 6 மாதங்கள் மேலதிகமான சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீதிபதி எழுதி முடிச்சாரு. ஒரு தந்தையால இது நடக்கிறதாக இருந்தா நமது நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு கொள்ளணும். இதுக்கு சொல்றது இன்செஸ்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது உறவுக்காரர்களாலே இது போன்ற குற்றங்கள் இழைக்கப்படுவதை குறிக்குது. தந்தையால, மாற்றான் தந்தையால, அல்லது சாச்சாவால, மாமாவால, சகோதரர்களால, அப்பனால இப்படியான விஷயங்கள் நடக்கிறது தான் இது குறிக்குது. இது இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதற் காரணம் வறுமை. இதனால தாய் வெளிநாடு போயிடுறா, குழந்தைகள் யாருடைய பராமரிப்புல இருக்கிறதுனால தமது காம பசிக்கு இவங்க இரையாக மாறுறாங்க. வெளியே சொல்ல முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, இது என்னடா உலகம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் வாழ ஆரம்பிக்குது. இரண்டாவது காரணம் போதை. போதைக்கு அடிமையானவங்கள்ட்ட அடுத்த கட்ட நகர்வு இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த அரசு போதையை முடிக்க இல்லைன்னா வேறு இந்த அரசும் இதுக்கு முடிவு கட்டாது. எனவே அரசு எடுக்கின்ற போதைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கட்சி பேதங்கள் இன்றி ஒவ்வொரு மனிதரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை மீசா டிவி முன்வைக்குது. அடுத்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவியல் நோய் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விபரீத பாலியல் விருப்பம். அது யாரு, என்ன, ஏது எதுவுமே அதுக்கு தெரியாது. இது மிருகமே, இது மகளே, இது உறவே, சொந்தமே, பந்தமே, வயது எந்த கட்டுப்பாடும் அதுக்கு கிடையாது. எனவே இது போன்ற விடயங்களை கண்டறிந்து இதுக்கான தீர்வுகளை முன்வைக்காவிட்டால், இவைகள் களையப்படாவிட்டால் இது போன்ற குற்றங்கள் நடப்பதை தடுக்க முடியாது என்பதுதான் மீசா டிவியுடைய பார்வை. இது குறித்து அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சிந்தித்து முறையான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தட்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட முன்வைக்கிறதோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பு மாநகர சபையினுடைய பட்ஜெட் தோற்று போனது என்று சொல்வதை விட தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வருமா, அதாவது நகர சபையினுடைய அதிகாரம் எதிர்கட்சிக்கு போகுமா, ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல இந்த வாக்கெடுப்பு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்டினுடைய வாக்கெடுப்பும் முடிவும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வாக்குகளால இது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மேயராக இருக்கிறவர் என்பிபி கட்சியை சேர்ந்த பெண்மணி. இவ ஆட்சி உரையில என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தோற்கடிச்சது என்பிபியினுடைய பட்ஜெட் கிடையாது, உங்களுடைய மனசாட்சியை நீங்க தோற்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா. மேலும் என்ன சொன்னா அப்படி பாத்தீங்கன்னா, மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல கட்சி பேதங்கள் இன்றி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நகரசபையினுடைய வளங்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் உதவி பண்ணினோம். இத கூட பட்ஜெட்டை பாஸ் பண்றதுக்கான லஞ்சமாக சித்தரிச்சவங்களும் இருக்காங்க. மனசாட்சியை தொலைச்சிட்டா வாழ்றீங்க, கொஞ்சம் இரவில் போய்த்து தூங்கி பாருங்க, மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு உருக்கமான ஒரு விஷயத்த கண்ணீர் மல்க சொல்லி இருந்தாரு. இதே நேரத்துல முஜிபுர் ரஹ்மானோட உரையும் ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பின்னால முஜிபுர் ரஹ்மான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநகர சபையினுடைய அதிகாரத்தை கூட்டு எதிர்கட்சி கைப்பற்ற போகுது. அப்படி கைப்பற்றும் பட்சத்துல மேயர் வெறும் பொம்மையாக இருப்பாரு, அதிகாரம் கூட்டு எதிர்கட்சியோட கைக்கு போயிரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. பட்ஜெட் தோல்வியுறும் பட்சத்துல இப்படியான நகர சபைகள்ல, மாநகர சபைகள்ல ஆட்சி மாற்றம் வருமா, அது சட்டவாக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு விஷயத்த முதல்ல நாங்க புரியணும். ஒரு கட்சியினூடாக பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்துல அது தோல்வியை தழுவும் போது மீண்டும் 2 வாரங்களுக்கு பின்னால மீண்டும் ஒரு புதிய பட்ஜெட்டை சமர்ப்பிக்க முடியும். அதுவும் தோல்வியில முடியும் பட்சத்துல பட்ஜெட் சமர்ப்பிக்கின்ற மரபு கிடையாது. தொடர்ச்சியாக 2 வருடங்கள் குறித்த கட்சி அதனுடைய மேயர் அதனுடைய ஆட்சியை நடத்தி கொண்டு செல்வாரு. மீண்டும் 2 வருஷத்துக்கு பின்னால் ஒரு பட்ஜெட் அவர் சமர்ப்பிப்பாரு. அதுவும் தோல்வியில முடியும் பட்சத்துல மேயர் பதவி விலகி மீண்டும் ஒரு புதிய மேயர் தெருவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அந்த புதிய மேயர் புதிய ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் பட்சத்துல அதுவும் தோற்று போகுமாக இருந்தால் உடனடியாக இந்த நகரசபையினுடைய ஆயுட்கால முடியும் வரைக்கும் ஆளுநருடைய கையில இதனுடைய அதிகாரம் போகும். அவர் தான் அனைத்து விஷயங்களையும் கவனிச்சுக்குவாரு அப்படின்னு ஒரு விஷயம் தான் சட்டத்துல இருக்கிறது. தவிர ஒரு பட்ஜெட் தோற்கடிக்கும் பட்சத்துல எதிர்கட்சியினர் அப்படி ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்கின்ற சட்டவாக்கம் இலங்கையினுடைய உள்ளூராட்சி மன்ற சட்டக்கோவையில கிடையவே கிடையாது. ஒரு மேயரை பதவி விலக்குறது அப்படின்னு ஒரு விஷயம் அவரை பதவி பறிபோறது அப்படின்னு ஒரு விஷயம் சட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் உரிய மேயர் பதவி விலகணும்,
அல்லது அவர் மரணிக்கணும், அல்லது உள்ளூராட்சி மன்றத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இவரை பதவி விலக்கணும், அல்லது எந்த கட்சியினூடாக இவர் பதவி வகித்தாரோ அந்த கட்சி அவரை பதவி விலக்கணும். இதுக்கு இணங்கதான் ஒரு மேயர் பதவி விலகலாமே தவிர எதிர்கட்சியினருடைய செயற்பாட்டினால் ஒரு மேயர் பதவி விலக முடியாது, பதவியில இருந்து அவரை விலக்கவும் முடியாது என்பதுதான் சட்டவாக்கம். உண்மையில் ஒரு பட்ஜெட் தோற்கடிக்கப்படுவதற்கான காரணம் இருக்கணும். அந்த பட்ஜெட் ஆரோக்கியம் இல்லை, அந்த பட்ஜெட் சரியானதாக இல்லை, முறையானதாக இல்லை, இந்த மன்றத்துக்குள்ள ஊழல் இருக்கு, இந்த மன்றத்துக்குள்ள அக்கிரமம் இருக்கு, கொள்ளை நடக்குது அப்படின்னு இருந்தா நிச்சயமா அந்த பட்ஜெட்டை தோற்கடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில எதற்காக இந்த பட்ஜெட்டை தோற்கடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்சியை பிடிக்கணும் என்ற ஆசைதான். ஆனா சட்டத்துல இடம் இல்லையே, அதெல்லாம் படிச்சுட்டே இந்த வேலையை பண்ணிருக்கணும். எனவே உண்மையிலே இப்போது நாடு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிற சூழ்நிலை. கொழும்பு மிக பாரிய அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கணும், மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், அவங்களோட தொழில்துறையில முன்னேற்றத்தை கொண்டு வரமாக இருந்தால் அதை செய்வதற்கு மிக பக்கபலமாக இருப்பது கொழும்பு மாநகர சபைதான். காரணம், அவ்வளவு வருவாய்களையும் அவ்வளவு செல்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாநகர சபை என்பதனால இதனூடாகத்தான் மக்களுக்கான சேவைகள் இடம்பெறணும். இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்பு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது உலக வங்கி சொல்லியிருக்கு. அதாவது நேரடி பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. நாடாக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய இந்த சூழல்ல குறுகிய அரசியல் நலனுக்காக பயணிக்கிறது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்னும் வெள்ளம் என்ற அனர்த்தத்தினது வெளியில் வரல. அவனோட தொழில் என்னானது, எதிர்காலம் என்னானது, பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன, பல்வேறு கேள்விகளோட அவங்க பயணிக்கிறாங்க. இங்க என்ன, எப்படா பட்ஜெட்டை தோற்கடிக்கலாம், எப்படா ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பைக்கோட நீங்க பயணிக்கிறது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். எனவே இவைகள் மாறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.